welcome you all to Nippon Paint Varangam Junior Superstar Season 2. Nippon Paint, Asia's real #1 paint, powered by Colgate Dental Cream. Ammakalin Nambikai Dentistical Parinthuraipadu, special partner Britannia Tiger Creams and co-presented by GD Parangayam. ஸோ நேற்றுக்கு பர்ஃபார்மன்ஸஸ்லாம் குழந்தைங்க பாதி பேர் வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்க அதை பார்க்கறதுக்கு நம்ம ஜட்ஜஸ் ஆல்ரெடி வெயிட்டிங். ஹாய் ரோஜா மேம். ஹாய் கிகி. அப்பா வணக்கம். வணக்கம் வணக்கம். அண்ட் ஹாய் அர்ச்சனா. ஹலோ கிகி. ஓகே, இன்னைக்கு நம்ம ஜட்ஜஸும் வந்தாச்சு, குட்டீஸும் ரெடியா இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஜீ தமிழ்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜீ தமிழ் வந்து ரொம்ப கிரியேட்டிவா டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல கான்செப்ட்ஸ்ல சீரியல்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாகவே சீரியல்னாவே அழுக அப்படியே சோகம் அது மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கலர்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக ரொமான்டிக்கான சீரியல்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு புத்தம் புது மெகா தொடர் இப்போ லான்ச் ஆக போகுது. அதுதான் ரெக்க கட்டி பறக்குது மனசு. ஸோ அந்த டீம் தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் them. அஞ்சாத வீர ஆஞ்சநேய பேர ஆனாலும் அவளை பார்த்தேன் அடங்காத கால அடிச்சு போடுவாள ஆனாலும் அவளை பார்த்தேன் கண்ணால பார்த்தனே காதல் வந்ததே பெண் வாசம். வெல்கம் வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ சொல்லவே வேணாம், நம்ம சித்தார்த்தன் அறிவழகன் ஜீ தமிழோடைய ப்ராடக்ட். அதனால் வந்து ரொம்ப டான்ஸ் ஷோவில் ஃபேமஸாக இருந்தீங்க, இப்போ வந்து சீரியலில் நடிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஹவு இஸ் இட்? ஹவு இஸ் திஸ் ஃபீலிங்? இட்ஸ் அ கிரேட் ஃபீலிங். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஜீக்கு வந்ததே ஆக்சுவலாக ஒரு ஃபிக்ஷனில் வரதுக்காக தான் வந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ நான் ஃபிக்ஷனில் 2 ஷோஸ் பண்ணியாச்சு, இப்போ ஃபிக்ஷனில் இறங்குறோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நல்ல ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. சூப்பர். அண்ட் த ஹோல் டீம் இஸ் குட். இதுக்கு ஜீ தமிழுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான். அறிவழகன், நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ பெருமையாக இருக்குது இப்போ வந்து ஜீ தமிழில் வந்து ஒரு டான்ஸ் ஷோ முடிஞ்சிட்டு உடனே உங்களுக்கு வந்து ஒரு சீரியல் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இல்லை, இதில் பெருமையில் வந்து எனக்கு மட்டும் பங்கில்லை, எங்கள் ஊருக்கே பெரிய பெருமை இது. நான் அப்படி தான் எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. டான்ஸில் நான் வந்து ஃபைனல்ஸ் போகலை, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினச்சாங்க. டக்குன்னு இப்படி வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய ஒரு அங்கீகாரம் கிடச்சி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள் ஊர் மக்கள் கண்டிப்பாக பெரிய நன்றி. கண்டிப்பாக. ஸோ சமீரா, யூ டெல் மீ. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன் ஜீ தமிழ். எனக்கு தமிழ் வராது அப்படி சொல்ல மாட்டேன், நான் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ எஸ்பெஷலி இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப வில்லேஜான அந்த ஒரு கான்செப்டில் இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக தமிழ் கற்றுக்கிறேன். ஸோ அண்ட் த என்டையர் டீம், மை கோ ஆர்டிஸ்ட் சித்தார்த், பூச்சி அண்ணா. எனக்கு பூச்சி அண்ணா வந்து அறிவழகன் மாதிரியே தெரியாது. கேரக்டர் நேம் வந்து பூச்சி. ஓகே. ஸோ என்னோட கேரக்டர் வந்து பூச்சி அண்ணா தான் கூப்பிடுவேன். ஸோ ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ ஐ கால் ஹிம் பூச்சி அண்ணா ஒன்லி. ஸோ ஹீஸ் அ வெரி நைஸ் பர்சன், ரொம்ப என்டர்டெய்னிங் பர்சன். அவங்க கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. ஜூன் 19th 9:30 PM உங்க ஜீ தமிழ்ல. தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க, இன்னும் நிறைய கத்துப்பீங்க. யா, தேங்க்யூ தேங்க்யூ. So please take a seat, sit back and enjoy. Thank you. Thank you. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து யம தர்ம ராஜா அப்படினாலே எல்லாருமே பயந்து அலறடிச்சு ஓடுவோம். ஆனா இங்க வர போற யம தர்ம ராஜா பார்த்து எல்லாரும் கைத்தட்டி சிரிக்க போறோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காமெடியான யம தர்ம ராஜா பார்க்க போறோம். இதை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க ரோஷன், ஆஷ்மி and ஆண்ட்ரியா. லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன். என் மேல கை வச்ச காலே அந்திருண்டா உன்னோட தாலே. நீ என் மேல கை வச்ச காலே மகனே அந்திருண்டா உன்னோட தாலே. கேளு மனசத்தா நாக்காளி, நீ சத்தா கிடங்காளி, சக்காளி தக்காளி காலே. ஆண்டாத என் வேலி முடிஞ்சிருண்டா உன் ஜோலி. டூபாலே டூபாலே டோலே. ஆஹா, ரம்பா, ஊர்வசி, நீங்க இங்கே இருக்கீங்க. நடுவுல யாரு? இந்திரன் மாதிரி இருக்காரு. ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு. டேய் சித்து, நீ என்னதான் ஐஸ் வச்சாலும் ஒழுங்கா நடிச்சா தான் எலிமினேஷன் வந்து தப்பிக்க முடியும். ஒரு மனுஷன் எவ்வளவு விலைத்தான் செய்யறது. அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வேலா இவள் மன்மத புயலா, அடடா பூவின் மாலை
டேய் சித்தா ஐயோ எங்க ரம்பா எங்கேயாச்சும் காமெடியா புரியாம கேக்க புகான்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டேய் வேலை நேரத்துல இப்படி தூங்குற என்ன பூலோகத்துல வேலை செய்யற கவர்மெண்ட் ஆபீசர்னு நினைப்பா? மன்னிக்கணும் பிரபு, நேத்து ரொம்ப நேரம் வேலை அதான். போடா போ, போய் பிரம்மச்சூடி எடுத்துட்டு வா. சரி பிரபு. இங்கதான் எங்க வச்சேன்? என்னடா காணாம போனோம் பொண்டாடியை தேடுற மாதிரி பொறுமையா தேடிக்கிட்டு இருக்க, போய் சீக்கிரம் தேடுறா. மன்னிக்கணும் பிரபு, பிரம்மச்சூடியை காணோம். அநேகமா அது பூலோகத்துல தான் விழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பிரம்மச்சூடியை காணுமா? அதான 5ஆம் கிளாஸ் கணக்கு புக்கா பிரம்மச்சூடி. இது மட்டும் என்ன கூட கிடைக்கல, உனக்கு 1 மாசம் சம்பளம் கட்டு. மன்னிக்கணும் பிரபு, வாங்க பூலோகத்துல போய் தேடி பார்க்கலாம். சரி வா, உடனே பூலோகம் செல்வோம். ருக்குமணி அக்கப்பக்கம் எந்த சப்பம் அது ரெண்டும் பூசுந்தடி கண்டுபிடி நசப்பம். தீபாவளி கொளுத்து வாங்கலாமா மத்தாப்பே? உனக்கு எதுக்குடியாமா இவ்வளோ மேக்கப்பு? ஏண்டியாமா கீக்கு நீ அப்படி சிரிக்கிற? ஆடியில அடிக்குமா காத்து? உன் வாய கொஞ்சம் சாத்து. சரி நாமக்கென வெட்டி பேஜு போய் வேலை பாப்பா. என்ன இது புக்கு மாதிரியே இருக்கு? என்ன புக்கு இது? பிரேமாவ சாவடியா? அப்படி ஒரு புக்கா? ஏமா கீகி இது என்ன புக்குன்னு கொஞ்சம் பாரு. பாட்டி அது பிரேமாவ சாவடி இல்ல, பிரம்மச்சுவடி. அது எனக்கு தெரியும். உனக்கு அங்க இருந்து கண்ணு தெரியுதான்னு செக் பண்ண. இன்னும் ஏதோ எழுதி இருக்கு. இப்ப செருப்பு ஒண்ணு பறந்து வந்து போ மேல விழுமா? எவடி அவ என் மேல செருப்பு எறிகிறது? அம்பத்தூருக்கு பக்கத்துல இருக்க ஆவாடி. நான் தாண்டி என் ஏரியாவில பெரிய ரவுடி. என்கிட்ட வா தக்காளி ஒண்ணு பறந்து வந்து உன் மேல விழுமா? எங்கேயோ போன மாதிரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான் சொல்ற மாதிரி எவடி அவ என்கிட்ட மோதுறது? என்னடா இது? இந்த புக்ல எழுதி இருக்கிறதெல்லாம் நடக்குது. ஒருவேளை நம்மளுக்கு மட்டுமா இல்ல மத்தவங்களுக்குமா? சரி செக் பண்ணி பார்ப்போம். ஏமா கீகி இங்க வா தாயி. இதுல என்னமோ உனக்கு எழுதி இருக்கு, என்ன கொஞ்சம் படி தாயி. படிச்சுட்டா போச்சு. நீ ஹீரோயினா நடிக்க போற. பாட்டி நான் ஹீரோயினா நடிக்க போறேன்னு இது இருக்கு. ஹலோ ஹலோ கிகி, ஆ நான் தான் டைரக்டர் ராஜமௌலி பேசுகிறேன். ஆ அடுத்து பாகுபலி 3 எடுக்கலான்னு இருக்கேன். ஆ ஸோ அதில் நீங்கள் தான் ஹீரோயின். பாட்டி இந்த புக்ல எழுதி இருக்கிறதெல்லாம் நடக்குது பாட்டி உண்மையாவே? நான் ஹீரோயினா போறேனா? நான் ஹீரோயினா போறேனா? நான் ஹீரோயின். நீ பாகுபலில ஹீரோயினா? என்னடா இது? அவளுக்கு மட்டும் நல்லதா நடக்குது, எனக்கு செருப்பு தக்காளி எல்லாம் வந்து என் மேல உழுவுது. சரி பரவாயில்ல, இந்த புக்கை வச்சு
ஜோசியம் பார்த்து சம்பாதிச்சுக்கலாம். பசங்களா, இன்னைக்கு யார் ஹெல்மெட் ஆக போறீங்க, யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்க போறீங்க அப்படி தெரியணும்னா ஆளுக்கு 10 ரூபாய் என் சூருக்கு பையில வந்து போட்டுட்டு பார்த்துட்டு போக வேண்டியதான். ஐயா ஜாலி, நான் தான் இன்னைக்கு செம்ம டைகர் பெர்ஃபார்மன்ஸ். ஐயா ஜாலி, இன்னைக்கு நான் ஃபேசினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஐயா ஜாலி ஜாலி. ஐயா ஜாலி, நான் எலிமினேஷன். ஐயா நான் எலிமினேஷன் ஜாலி. இந்த புக்கை வச்சு மிச்ச காலத்தையும் ஓட்டிடலாம். நம்ம பூலோகம் வந்து விட்டோம். பிரபு, எனக்கும் கண்ணு நல்லா தெரியும். அப்படியே இந்த பிரம்மச்சொல்லி தொலைச்ச பூனைக்கண்ணா மன்னித்து விடுங்கள் பிரபு. தூம் ததா, ஒழுங்கவே பிரம்மச்சொல்லி தேடுடா. அது இல்லாம நம்ம மேலோகம் செல்ல முடியாது. சரி பிரபு. பிரபு, அங்கே பாருங்கள், ஒரு பாட்டி. நான் மட்டும் தானே பியூட்டினா சொன்னேன். ஒழுங்கா போய் பிரம்மச்சொல்லி கேளுடா. மானிடி மானிடி, உன்னைத்தான். குழம்புல போடுவாங்க வெங்காயம், இந்த ஊர்ல நடக்குதுடா அஞ்சாயம். ஏய் மானிடி, அத்திங்க யார பார்த்துடா மானிடின்னு சொன்ன? என் பேரு அம்சுவல்லி, செல்லமா அம்சு. இந்த வயசுல உனக்கு எதுக்கு இவ்வளவு பவுசு? கோபம் கொள்ளாதீர்கள் பாட்டி, நாங்கள் யமலோகத்திலிருந்து வந்திருக்கிறோம். நான் மதிப்பிற்குரிய சித்திரகுப்தன், இவர் யமதர்மன். நாங்கள் ஒரு முக்கியமான வேலையாக இங்கு வந்திருக்கிறோம். அப்படி என்னடா வேலை? இந்த சீனா கூட ஒரு பிரம்மச்சொல்லியை தொலைச்சிட்டா. அது நீ எங்கேயாவது பாத்தியா? நீ சொல்றது என் காதுல கேட்கவே இல்லை. புலோனர் ஒழுங்கா தானே கேட்டுட்டு இருந்துச்சு, இப்ப என்ன கேட்கலன்னு சொல்றா. பிரம்மச்சோடின்னு ஒரு புக்கு காணோம், அது நீ எங்கேயாவது பாத்தியா? என்னது பிரேமாவா? பாட்டி, பிரம்மச்சோடினே ஒரு புக்கை காணோம், அதை எங்கேயாச்சும் பாத்தியா? என்னது பிரம்மச்சோடியா? அது எங்க வீட்ல விழவே இல்லையே, அதை நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் அதை நான் பிரிச்சு படிக்கவே இல்லை. அப்புறம் அதை நான் ஒளிச்சு வைக்கவும் இல்லை. டேய் சீனாக்குனா, கவனிச்சாடா? சரியான தில்லு முள்ளு கேள்விடா. சரி, அந்த பிரம்மச்சோரியை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, அப்படி அதுல என்ன இருக்கு? அங்கே அல்வா இருக்கு. கிழவி, அது என்ன எழுதியிருக்கோ அது அப்படியே நடக்கும். குறிப்பாக யார் உயிரை எப்படிக்க வேண்டும் என்று அதில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்ப என் பேர் இருக்குமா? நீ பேசுற பேச்சுக்கே உன் பேர் தான் முதல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். பிரம்மச்சோடியில என் பார்ட்னர் கீகி, அதை உனக்கு தர முடியாதா பக்கி? அப்ப பிரம்மச்சோடி உன்கிட்ட இருக்கா? என்னது பிரம்மச்சோடி உன்கிட்ட இருக்கா? பிரபு, என்ன எனக்கே அக்கவா? ஏய் மானிடி, ஒழுங்கா பிரம்மச்சோடியை கொடுத்து விடு. அந்த பிரம்மச்சோடியை உங்ககிட்ட கொடுக்கணும்னா நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும். எனக்கு நேத்துல இருந்து காலு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் மிதிச்சு விட. என்ன, நான் கை கால் நம்பிக்கை விடணுமா? முடியாது. சித்திரகுப்தா, அவகிட்ட புக்கை கொடுக்க சொல்லுடா. பிரபு, புக்கை காணும்னு இந்திரன் காலை பிடிக்கிறதுக்கு இந்த கிளை காலை பிடிச்சுட்ட என்ன தப்பு? வாங்க, ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சு விடலாம். அதுவும் சரிதான். யமலோகத்துல கம்பீரமா இருந்த என்ன இப்படி கிளவி காலை பிடிக்க வச்சிட்டியடா சித்தா? டேய், என்னடா இப்படி கல்யாணம் மாப்பிள்ள மாதிரி உம்மென்னீங்க? ரத்த பாடு பாடிட்டு அமுச்சி விடுங்கடா. குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம்
மயில பூடிச்சி கால உடச்சி ஆட சொல்லுகிற உலகம் அது எப்படி பாடுமையா அது எப்படி ஆடுமையா ஓ டேய் கிளவி தூங்கிடுச்சுடா. பாட்டி பாட்டி ஏன்டா காலம்ட்ட சொன்னா ரோஷா வந்து ஓடிடுவீங்கன்னு பார்த்தா மான கேட்டவனா இருக்கீங்களேடா. சரி இன்னைக்கு வேற என்ன வேலை கொடுக்கலாம்? டேய் அம்மா இங்க வாடா. இதுல எத்தனை முடி இருக்குன்னு கரெக்டா எண்ணி சொல்லு. அப்போ உனக்கு நான் அந்த பிரேம சாப்பிடிய தரேன். என்னால என்ன முடியல. பாகுபலி நடிச்ச தாமனா இவெல்லாம் ஒரு யாமனா. இந்திரன் வைவான உயிர் எடுக்கணும். சீக்கிரம் புக்கு குடு கிளவி. சரி கடைசியா ஒரு வேலை சொல்றேன். தோ அந்த குடத்தை எடுத்துட்டு போய் முக்குல இருக்கிற குழாயில ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு வா. நான் ஒரு மலையை தூக்கி வருவேன். ஆனா ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா? வாடா சித்து போலாம். எக்ஸ்கூஸ் மீ பெண்களே, நாங்க ஒரு குடம் தண்ணி பிடிக்கலாமா? ஐயா மூஞ்ச பாரு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா பொம்பளைங்களா தெரியல? பொம்பளைங்க மாதிரி தான் தெரியுது. ஆனா பேசும்போது தான் பஜாரி மாதிரி இருக்கு. யார பார்த்து பஜாரி இவாடா இவா என்னது ஏதோ எரிஞ்ச கடையில இருந்து நகை எல்லாம் லவுட்டின்னு வந்துட்டு வச்சண்ணா அப்படியே அடியா. நான் யமன் மாறிடி. நீ எவனா இருந்தா என்னடா இந்த சொம்ப தூக்கிட்டு வந்து நடுவுல வச்ச உன்னை கும்மி போட்டு கும்மி அடியா நீ அடியா. என்ன இது? ஒரு குடம் தண்ணி இருக்கு. அங்க குளத்தையே இழுப்பாங்க போல இருக்கு. குடத்தை கொடுங்க, நான் போய் பிடிச்சிட்டு வரேன். ஏய் இங்க ஒருத்தங்க பேசின்னு இருக்க. நீ என்ன ஹைவேஸ்ல போற லாரி ஆட்டம் ஹை ஸ்பீட்ல போயின்னு இருக்க? அப்படியே வச்சுக்க, ரெண்டு பேரும் எமலாவ போடுவீங்க புரியுதா? என்ன எனக்கு எவ்வளவுமா? முதல்ல என் கதைக்கு பதில் சொல். முதல்ல என் உதைக்கு பதில் சொல்லு. ஏக்கா வந்து அடிக்கா என்ன பண்றானுங்க? தண்ணி குடிக்க யார் ஏரியால வந்து யார் தண்ணி செஞ்சிருவோம் தெரியல. பிரபு ஹெல்ப் மீ. ஐயோ டேய் அவங்க மெதிச்சு நம்ம பல்பே ஃபியூஸ் போயிடுச்சுடா. அடியே காரி, எங்களால இனிமே உன் கூட போட்டி போட முடியாதுடி. புக்க கொடு, திரும்பி பார்க்காம ஓடிறோம். சரி புக்க குடுக்குனே. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உயிரை மட்டும் எப்போதுமே எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சரி நானே சத்தியம் பண்ணி தரேன். சத்தியமா உயிரை எடுக்க மாட்டோம். புக்க கொடு கிளவி. பிரபு கயிறை வீசுங்கள். இப்படி நீங்க ஏதாவது என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும்டா. அதான் என் கல்யாண ஆல்பத்தை கொடுத்தேன். ஆமாம் பிரபு, கிழவி ஏமாற்றி விட்டாள். மரியாதை என் டேட் ஆஃப் டெத் மாத்தி எழுது. சரி எழுதியே தொடங்குகிறேன். புக்கை கொடு. வேண்டாம், நீ எங்க எழுதணும்னு சொல்லு, அந்த இடத்துல நானே எழுதிக்கிறேன். அந்த கிழவி பிப்ரவரி 30 எழுதிச்சுடா. அதுக்கு இவங்க நல்லா ஏமாத்திட்டா பிரபு. பெரிய யமஹாததியா இருப்பா போல. ஏண்டா
பிரம்மச்சூடிய தொலைச்சதும் இல்லாம என்னையே கிண்டல் பண்றியா? யம தர்மராஜா ரோஷன், ஆஷ்மி அண்ட் ஆண்ட்ரியா கிளவி கலக்கிட்டீங்களே 3 பேர் இன்னைக்கு. பக்கா ஆப்டா சூட் ஆயிருக்கு உங்க கேரக்டர்ஸ் உங்க 3 பேருக்கும். எப்படி இருந்தது அர்ச்சனா? எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு இதில் ரோஷன் உங்கள் பாடி லாங்குவேஜ் இஸ் ஸோ அமேசிங் ரோஷன். லாஸ்ட் வீக் அந்த 7G ரெயின்போ காலனியோட அந்த ஸ்டெப்பு வந்து இப்போ சிக்னேச்சர் ஸ்டெப்பாக மாறி இந்த வாரம் யமதர்மராஜா செம்ம அடி வாங்கினீங்களா? ஜாலியாக இருந்ததா? நல்ல மசாஜா? பட் ரொம்ப ஆப்டான கேரக்டரைசேஷன் எல்லாருக்கும். இந்த ஆண்ட்ரியா கேள்வி பக்கா. ஐயோ இது மாதிரி ஒரு கேள்விலாம் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? கிழிஞ்சிரும். வாய்க்கிலேயே பேசுது நல்லா. பட் ஆண்ட்ரியா ஆல் யோர் கேரக்டர்ஸ் உனக்கு ஆப்டாக இருக்குடா. அப்படின்னா நீ ஒரு வெர்சடைல் ஆக்டர். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சிறப்பாக பண்ணுறேன்னா சூப்பர். ஆஸ்மி கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கேடா. இன்னைக்கு என்னாச்சு? அவங்க 2 பேரும் வந்து ஸ்டீல் பண்ணிட்டாங்க பெர்ஃபார்மன்ஸை. ஆஸ்மி மட்டும் கரெக்டாக பண்ணுறேன்னா ஒரு பக்கம் ஃபேமிலியை பார்க்குறது, நம்மளுடைய மாஸ்டர்ஸை பார்க்குறது அப்படின்ற ஒரு கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் இருந்தது. அடுத்த முறையிலேருந்து இன்ஹிபிஷனே இல்லாமல் நல்லா பண்ணுங்க. ஓகே, குட் லக் ஆல் யூ ஃபார் யூ. அப்பா நீங்க சொல்லுங்க. யமதர்மனுக்கு வாய்ஸ் பெரிய ப்ளஸ்ஸு. அவருக்கு கணீர்னு யமதர்மனா நல்லா பேசினாப்புல. ஆனால் அது 2 பேர்த்தையும் படாத பாடுபடுத்திடுச்சு நம்ம பாட்டி. ஆண்ட்ரியா தம்மா தூண்டி இருந்துக்கிட்டு என்ன பிரமாதமாக நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற, டைலாக் மாடுலேஷன். இந்த 3 பேர்கிட்ட அனுப்பிச்சி விட்டியல்ல, யமதர்மனையும் அவனையும். அந்த 3 பேருக்கு நீ ட்ரைனிங் கொடுக்கலாம் போலுக்கு. எங்கள் ஆளுக்கு 3 பேர் வந்து கொஞ்ச நேரம் குழாயடியில் ஒரிஜினலாக எப்படி இருப்பாங்களோ பக்காவாக இருந்தாங்க அவங்க. எஸ் ரோஜா மேம். சூப்பர். எனக்கு வந்து ரோஷன் கெட்டப் ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் அந்த டான்ஸ் லெக் ஷேக்கிங் பண்ணி ஃபஸ்ட்டு போவோம் எல்லாம் மேலே. அந்த டான்ஸ் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்கான். அண்ட் என்ன அடி, அந்த வெயிட் எல்லாம் தூக்கிட்டு அவன் டைலாக் சொல்லிட்டே இருந்தால் 3 பேர் வந்து சாத்துன்னு சாத்திட்டாங்க பாவம். அது கூட க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்கான் ரோஷன். அண்ட் ஆண்ட்ரியா கேள்வி முதல் 2-3 ஸ்கிட்டு பார்த்தா ரொம்ப அப்பாவியா ரொம்ப பாவமாக பேசிட்டு இருந்தது. இப்போ பார்த்தா வாய் கிழிக்கிற மாதிரி பேசிட்டே இருக்கு. சூப்பராக பேசுனீங்க டயலாக் எல்லாமே. ஆண்ட்ரியா கேள்வி, இதுதான் நிப்பான் பெயிண்ட் ஃபேசினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். கிக்கி வாரம் நம்மளை வந்து எப்படியாவது ஒரு ஸ்கிரிப்டில் எங்களையும் வச்சு கலாச்சிருவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நமக்காகவே ஸ்பெஷலாக ஒரு 4 பேர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை முதல் முறையாக வந்து ரம்பா, மேனகா, ஊர்வசி அப்படின்னு கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காங்க. யமலோகத்தை பார்த்துட்டு ஒரு தடவை இந்திரலோகத்தையும் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டோம். இந்திரரே உட்காந்துருக்காரு, ரம்பா, மேனகா, ஊர்வசி நம்ம இருக்கோம். எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் நியாயமாக இருக்காது? என்ன நினைக்கிறீங்க? பண்ணலாமே. ரம்பா, ஊர்வசி, மேனகா, மாமா. வழக்கமாக இந்திரலோகம் என்றாலே இந்திரன் நான் சற்று மஜாவாகத்தான் இருப்பேன். அதிலும் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து இருந்தால் மஜாவோ மஜா. வழக்கமாக நீங்கள் ஆடும் நாட்டியத்தை நான் தான் பார்த்து ரசிப்பேன். இந்த முறை ஒரு சேஞ்சாக பூலோக மக்களும் சேர்ந்து ரசிக்கட்டுமே. ரெடியா? ரெடி. நாட்டியம் ஆரம்பமாகட்டும். நிறுத்துங்கள். என்ன இது என்ன நாட்டியமா? ஐயோ, இப்போதெல்லாம் பூலோகத்தில் எப்படியெல்லாம் நாட்டியம் ஆடுகிறார்கள் மாடனாக. நான் என் மனைவிக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக அவ்வப்போது சென்று பார்த்து வருகிறேன். அந்த மாதிரி ஆட்டம் இருக்க வேண்டும்.
அப்படி ஆட்டத்தை தான் இப்போது ட்ரெண்ட், லேட்டஸ்ட் ட்ரெண்ட், அதை தான் எல்லோரும் ரசிக்கிறார்கள். ஓ, அங்கே போய் நில்லுங்கள். அவர்களெல்லாம் உங்கள் ஆட்டத்தை பார்த்து அசந்து விட வேண்டும். ரெடி? கவின், ஸ்டார்ட் மியூசிக். அடுத்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா குழந்தைங்க பிறக்கும் போதே நல்ல குழந்தைங்களா தாங்க பிறக்கிறாங்க. ஆனா அது வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்லவராகிறதும் கெட்டவராகிறதும் வந்து அம்மாவோட வளர்ப்புல தான் இருக்கு. இப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண வராங்க விஸ்வா, புவனிகா அண்ட் பவாஸ். ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. ஆராரிராரோ நான் இங்கே பாட. அம்மா, கௌசிக்கு வா வா. ஏயா, வேலைக்கு போனால் ஒரு வாரத்துக்கு வரமாட்டேங்கிற. இப்படியே ராத்திரியும் பகலும் தூங்காமல் திங்காமல் வேலை செஞ்ச உடம்பு என்னத்துக்காக சொல்லு. இரு, அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வரேன். அம்மா, அட அதை விடுமா. இந்த வயசில் வேலை பார்க்காம வேற எந்த வயசில் வேலை பார்க்குறது? சரி, எங்கே உன் புருஷனை காணோம்? டே, உனக்கு அப்பாடா, அப்பான்னு சொல்லு. சும்மா எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டு. சொல்லுவோம். இது ரேஷன் கார்டு ஏதோ புதுசாக ஸ்மார்ட் கார்டாக மாற்றி தராங்களாமே, அதான் வாங்கிட்டு வரேன்னு போயிருந்தாருப்பா. இப்போ வந்துருவாரு. சரி, அவர் பொறுமையாக வரட்டும். இங்கே பாரு, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. பிடிச்சிருக்கான்னு பாரு. ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஐயோ தம்பி, பக்கத்து வீட்டு விமலா மெலிசா ஒரு செயினை வச்சுட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தா தெரியுமா? இது அதை விட ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, இதெல்லாம் என்னம்மா? இங்கே பாரு, இந்தா இதை வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ. அந்த ஆளுகிட்ட நான் கொடுத்தா வாங்க மாட்டானா, நீ ஏன் கொடுக்குற மாதிரி கொடு. உமா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இவன் கொடுக்குற பணத்தை வாங்காதேன்னு. இவன் நேர்மையாக சம்பாதிக்கணும் எனக்கு எதுவும் தெரியலம்மா. ஏதோ தப்பான வழியில் தான் போயிட்டு இருக்கான். அம்மா, நான் இப்போ என்ன தப்பான வழியில் போனேன்? அப்படியே நான் தப்பான வழியில் போனேன்னு வச்சுப்போம். இவர் உத்தமர் தானே. நான் கேட்குற காசுலாம் நேர்மையான வழியில் போய் சம்பாதிச்சு கொட்டுங்க. நான் வீட்டிலே உட்காந்து சாப்பிட்றேன். பாத்தியாவுமா, இவன் பேசுறதுலேருந்தே தெரியுது இந்த பணத்தை அவன் உழைச்சி சம்பாதிக்கலன்னு. அது நமக்கு வேணாம், கொடுத்துடுமா? ஐயோ, 2 பேரும் பார்த்துக்கிட்டாலே பிரச்சனை ஆரம்பிச்சிருவீங்களே. சும்மா நான் இதை முதல்ல உள்ளே வச்சுட்டு வரேன். நில்லுமா, இது என்ன நகைப்பெட்டி மாதிரி இருக்கு? இங்கே கொடு. அது நம்ம பையன் எனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தாங்க. ஏய், இந்த வயசில் நகையை போட்டு நீ எங்கடி போக போற? டே கௌஷிக், இது குறைஞ்சது 2 லட்சம் ரூபாய் இருக்கும். இதை வாங்க உனக்கு ஏத்துறா போனோம். என்னங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு நம்ம புள்ள மேலே சந்தேகம் தானா? அப்பா, இது நான் ராப்பகலமாக கஷ்டப்பட்டு செஞ்ச வேலை கிடைச்ச பலன். ஹோ, இவ்வளோ பணம் வர அது என்ன வர நீங்கள் சார் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. அது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புகிறோம். அதில் வர கமிஷன் பணத்தில் நான் வாங்கினேன். பார்த்தீங்களா, 50 வருஷமாக மாட உழைச்சிங்கல்ல, இத்தனை பணத்தை ஒரே நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்களாங்க? நம்ம புள்ள என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவன் என் புள்ளங்க. ஆமாம், நீ இப்படி என் புள்ள தப்பு பண்ண மாட்டான், என் புள்ள தப்பு பண்ண மாட்டான் கண்மூடித்தனமா நம்புற பாருடி. இதாண்டி நீ பண்ணுற பெரிய தப்பு. மா விடுமா, இப்போ சார் எங்கெங்கேயோ ஏதோ வேலைக்கு போகிறாருல, அதான் இப்படி பேசுறாரு. வயசான காலத்துல சல்லி காசு இல்லாம நிப்பாரு. அப்ப தெரியுமா நான் சம்பாதிச்ச காசோட அருமை. டேய், இப்போ சொல்றேன் கேட்டுக்கடா. இந்த கட்ட சாகு போது கூட உன் தயவு எனக்கு தேவைப்படாதுடா. நான் சாகுற வரைக்கும்
என்னையும் என் பொண்டாட்டி எப்படி காத்துன்னு எனக்கு தெரியும்டா. விடுமா, இவர் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாருமா. வயசாடுச்சுன்னா எவனாச்சும் வேலையை விட்டு துரத்து விடுவானுங்க. அப்போ வந்து நிப்பாரு பாரு. ஏங்க அவன் தான் சம்பாதிக்கிறான்ல, இனிமேலாச்சும் நீங்க வேலைக்கு போகாம இருங்களேன். ஏங்க எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுறீங்க? இல்லைம்மா, இவன் கொண்டு வந்த அந்த அழுக்கு படிஞ்ச காசை என்னால் தொட முடியாது. அம்மாவும் பிள்ளையும் எக்கையோட கெட்டுப்பாங்க. என்னங்க என்னங்க, எப்ப பார்த்தாலும் இவருக்கு இப்படிதான். சரி கௌஷிக்கு எந்திரிப்பா, நம்ம சாப்பிடலாம். எந்திரி வா. மா, எனக்கு பசிக்கலம்மா, நான் போயிட்டு வரேம்மா. எங்கப்பா போற? வந்துடுறேம்மா. சரி சீக்கிரமா வாப்பா. பிளான் பண்ண மாதிரி ஏடிஎம் திறந்துருவில்ல, எதுவும் சொதப்பிட மாட்டியே. டேய், இது நமக்கு 12வது ஏடிஎம். 5-6 நிமிஷத்தில் வேலையை முடிச்சு கொடுக்குறேன். சரி, செக்யூரிட்டி முடிச்சா நான் பார்த்துக்கிறேன். நீ சீக்கிரமாக வேலையை முடி. நீ சத்தம் வராம வேலையை முடி, நான் பார்த்துக்கிறேன். கௌஷிக்கு வா. ஏண்டா, என்னதான் வேலை அதிகமாக இருந்தாலும் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேச மாட்டியா? நீ எங்கே இருக்கியோ என்னமோ ஏதோ நான் பதறி போயிட்டு தெரியுமா? சரி, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சா என்னமோ. உட்காருப்பா உட்கார், அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இரு இரு, சாப்பிட்டியா? 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 சாப்பிட்டு சாருக்கு கொஞ்சம் தண்ணி வை. என்னாச்சு இருக்கு? எங்க போய் சில்லற பொறுக்குனாரு? இல்லைப்பா, அப்பா போன வாரம் தான் அசோக் நகரில் இருக்கிற ஏடிஎம்மில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கே ஏதோ 2 படுபாவி பசங்க கொள்ளையடிக்க வந்துட்டானுங்கப்பா. அதை தடுக்க போன இவரை கத்தியால் குத்திட்டானுங்கப்பா. நீ சாப்பிடுப்பா, சாப்பிடு. நல்ல வேலை அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலைப்பா. நீ சாப்பிடு சாப்பிடு. வயசானவனை கூட பார்க்காம குத்துன அவன் மேலே கூட எனக்கு கோவம் இல்லைப்பா. ஆனால் அவனை மாதிரி தப்பான பிள்ளைய பெற்று வச்சிருக்காளே, அவன் அம்மா மேலே தான்ப்பா எனக்கு கோபம். சாப்பிடுப்பா.
சாப்பிடு சாப்பிடு. கௌஷிக், அந்த தப்பான அம்மா நான் தான் தெரிஞ்சுன்னு எனக்கு எப்படி தெரியாம இருந்துச்சு. அப்படியே கத்தியால குத்திக்கிட்டு சாகணும் போல இருந்துச்சுடா. சாகணும் போல இருந்துச்சு. அம்மா நானே இப்படி கெடுத்து கொலைகார பாவி ஆக்கிட்டேனேடா. அம்மா சத்தியமா எனக்கு அப்பான்னு தெரியாதுமா. தெரிஞ்சே பண்ணலமா. அப்பான்னு தெரிஞ்சா தப்பாடா. அதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாலும் அவங்கள கொண்டுட்டு அந்த பணத்தை இந்த கையில தானடா கொண்டு வந்து வச்சிருப்பேன். என்னங்க, நீங்க சொன்னப்ப கூட நான் நம்பலங்க. இப்பதாங்க எனக்கு புரியுது கௌஷிக் தப்பான வேலைக்கு போறான்னு. என்னங்க, நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. போலீஸ்க்கா? அப்பா அப்பா வேணாம்ப்பா. அப்பா போலீஸ்க்கு போன் அடிக்க வேணாம்ப்பா. அம்மா சொல்லுமா. அப்பா அப்பா வேணாம்ப்பா. அப்பா அம்மா சொல்லுமா. நான் தப்பா பண்ணி போக மாட்டேமா. அப்பா வேணாம்ப்பா. ஹலோ ஹலோ சார், நான் சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுமா. என் பையன் வீட்ல தான் இருக்கான். வந்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணலாம் சார். யா பெத்த புள்ளனோட பார்க்காம போலீஸ் கிட்ட மாட்டி விடுறியே. இல்ல கொல்லி போட ஆடுற மாறாடா சாப்பிடுற. குடுமா. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் அவன். தண்டனை அனுபவிச்சுதான் அவன். அம்மா வழி விடுங்க. நான் போறோம். இல்ல சொல்லிட்டேன், வழி விடுங்க. இல்ல ஒண்ணு போவிடு. குத்து. இந்த மாதிரி தப்பான புள்ளைய பெத்து வளர்த்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான். உன் கையால என்ன குத்தி கொன்னுடா. கத்திய கீழே போடு. ஓடா. விளையாடாதீங்க. இல்ல அவனை கொன்னுடா. வேண்டாம். கழுத்துல இருந்து கத்தி எடுறா. யோகிய ராஸ்கல். அம்மா நகந்துடு. இன்ஸ்பெக்டர் விளையாடாதீங்க. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர் அவனை சுட்டுடுங்க இன்ஸ்பெக்டர். இந்த மாதிரி தப்பான புள்ள எங்களுக்கு தேவையே இல்லை இன்ஸ்பெக்டர். அவனை சுட்டுடுங்க. அம்மா சுடலாமா. அம்மா சுடலாமா. சுட்டாத. அம்மா நான் நீ 10 மாசமா சுமந்து பெற்ற புள்ளமா. சுடுறாதுமா. மேடம் வேணாம். அம்மா சுட்டாதுமா. சுட மாட்டீல. உனக்கு துப்பாக்கிய பிடிக்க தெரியாதுமா. கொடுத்துருமா. கொடுத்துரு. கேட்கவும் உன்னா ஆதோ ஆரோ ஆரீரோ அதை பாடவும் உன்னா முடியாதோ யாரோ யார் யாரோ என்றே தாயும் சேயும் இரு
அதாவது ஒரு குழந்தை வந்து நல்லவங்க ஆறதும் கெட்டவங்க ஆறதும் பேரண்ட்ஸோடைய வளர்ப்பில் தான் இருக்குது, தாயோட வளர்ப்பில் தான் இருக்குன்றது ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடக்குது இப்போ அடிக்கடி. அதை வந்து கான்செப்டை எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ரோஜா மேம், ஹவ் வாஸ் இட்? பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். பவாஸ், நீ எப்போவுமே சூப்பராக பண்ணுற. ஸோ விஸ்வாக்கு வந்து இதில் செட்டில் பர்ஃபார்மன்ஸ். நார்மலாக வந்து ரொம்ப ஆயும் லாஸ்ட் டைம் பண்ணிங்க சிவாஜி சார் மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் உனக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் எனக்கு வந்து புவனிகா வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ எப்போவுமே பண்ண ரோல் ஆனாலும் இன்னைக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக அந்த சுடுற ஷாட்டு, அதுக்கப்புறம் அவங்க சூசைட் பண்ணுறது என்னால் தாங்கிக்க முடியல. ஸோ ஒரு அம்மாவாக பார்க்க முடியாதது, ஆனால் அவனை திருத்த முடியாமல் அவனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் அதுவும் தாங்க முடியாமல் அவன் சூசைட் பண்ணுற அந்த எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருக்கீங்க. இதான் செம்ம டைகர் பர்ஃபார்மன்ஸ். அப்பா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது? ஒரு நல்ல தீமு. அந்த பழைய அவர் தலைவர் பாட்டு இருக்குல்ல, எம்ஜிஆர் சார் பாட்டு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லைன்னு புலமைப்பித்தன் சார் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். அது எண்டு வந்து நான் எதிர்பார்க்கல. அதாவது இவங்க ஷூட் பண்ணுறாங்க அவ்வளோதான், அதோட அரெஸ்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ நினச்சிக்கிட்டேன். ஆனால் அம்மா வந்து இப்படி ஒரு பையனை பெற்றதுக்காக அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க சூசைட் பண்ணி என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு சூசைட் பண்ணுறது நான் அது எதிர்பார்க்கல. அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. பர்ஃபார்மன்ஸு அம்மா பையன் 2 பேருமே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பாவுக்கு ரோஜா சொன்ன மாதிரி ரோல் கொஞ்சம் கம்மி இருந்தாலும் அது செட்டில்டாக நல்லா செட்டில் பர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது. அதாவது ஒரு நல்ல லெசன். ஆல் ரைட், அர்ச்சனா. பவாஸ், அந்த இது பர்ஸ்ட் ஆகும்போது ஒரு we were all scared. ஒரு நிமிஷத்தில் we all got scared. அதாவது உங்கள் ரியாக்ஷன் ஆப்வியஸ்லி இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த செட்டில் இது மாதிரி ஒரு பார்க்குறோம். ஒருத்தவங்க ஷூட் பண்ணும்போது அந்த பிளாஸ்ட் அங்கே நடந்து அந்த பிளட் ஊஸ் அவுட் ஆகுறது அப்படின்றது திரையுலகத்தில் பார்த்தது உண்டு. பட் தொலைக்காட்சிக்கு கொண்டு வந்து ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸின் மூலமாக, பவாஸின் மூலமாக இந்த மேடை கொண்டு வந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம் ஃபார் தட். தட்ஸ் அ ஃபேபியுலஸ் எஃபர்ட். அண்ட் விஸ்வா மேம் சொன்ன மாதிரி எப்பவுமே பாய்ஸ்ட்ரஸாக லவுடாக காமிக்கலாக ஷோ ஒரு பண்ணிவிட்டு சடனாக வந்துட்டு லாஸ்ட்டில் நீங்கள் ரொம்ப குவாய்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு லாஸ்ட்டில் உங்கள் மனைவி அடிக்கிறீங்க. அவங்க ஷூட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் யூ ஸ்லாப்ட் ஹர் இல்லையா 2-3 டைம்ஸ். ஒரு கோவம், அந்த கோவம் ரொம்ப அழகாக டெபிக் பண்ணீங்க. இட் வாஸ் பியூட்டிஃபுல் டு see that. அமேசிங்காக இருந்தது. அண்ட் புவனிகா, ஏன் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி கேரக்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. வெரி வெரி நைஸ், சூப்பர். அண்ட் அஜய் அண்ட் வருண், தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட்டிங் ரோல்ஸ் சின்ன மைனர் ரோல்ஸாக இருந்தாலும் அதை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக செஞ்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். வெரி வெரி நைஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ. சூப்பர். தேங்க்யூ ஜட்ஜஸ். இப்போ ரெக்ககட்டு பறக்குது மனசு டீம் இங்கே வந்திருக்காங்க. சித்தார்த், ஹவ் வாஸ் இட்? கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம். ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் எல்லாருமே நல்ல ஆக்டிங்கில் நல்லா தேர்ந்தவங்க மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஏஜுக்கான ஆட்களே கிடையாது இவங்கலாம். அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பா கேரக்டர் வந்து அங்கே உட்காந்து முறைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு எங்கள் அப்பா எப்படி முறைப்பாரோ அதே மாதிரி தான் முறைக்கிறார் அவர். ஸோ அந்த ஒரு ஃபீல் இருந்தது அங்கே. அண்ட் அம்மா வந்து பயங்கரமான எமோஷன். இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ் ஆன் த ஹோல். தட் ஹோல் டீமுக்கு கங்க்ராட்ஸ். ரெக்ககட்டி பறக்குது மனசு டீம், நீங்கள் சொல்லுங்கள் சமீரா. இப்போ வந்து நீங்கள் வில்லேஜ் கேரக்டர் அப்படின்னீங்க அண்ட் நிறைய தமிழ் பேச வேண்டியது இருக்கு. என்ன டீச்சர் மாதிரியா? கேரக்டர் வந்து ஒரு டீச்சர் தான். ஆனால் இந்த பிரம்மச்சாரி ஏன் இப்படி இருக்கான், ஏன் அவன் பிரம்மச்சாரி மாதிரி தான் இருக்கணும், அப்படி ஏன் அவங்களுக்கு அப்படி தோணும், அவள் லவ்ல விட மாட்டாளா, அதெல்லாம் அந்த ஃபீலிங் எல்லாம் அந்த பொண்ணுக்கு இருக்கும். ஸோ த சேம் டைம் இந்த பிரம்மச்சாரி அந்த பொண்ணுக்கு how will fall in love with that girl. Okay. This entire story is all about this love and the family drama. எனிவேஸ், ஜூன் 19th இருந்து ரொம்ப பரபரப்பாக வரப்போகுது இந்த சீரியல். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ராசாவின் மனசில் படத்தில் வந்து ராஜ்கிரண் அண்ட் மீனா 2 பேருடைய பேர் வந்து பயங்கரம் ஃபேமஸான ஒரு பேராக இருந்தாங்க. அந்த பேர் வந்து ஃப்ளைட்டில் போனால் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும், அங்கே என்னெல்லாம் காமெடி நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பெர்ஃபார்ம் பண்ண வராங்க அஜய், ரித்தன்யா அண்ட் சந்தோஷ்.
அதை நிமித்தி வைக்கலாம்னு கூப்பிட்டேன். என்ன போல கிறுக்குத்தனமா கேட்டுக்கிட்டு நீ ரொம்ப நாளா பிளேன்ல பறக்க ஆசைப்பட்டல. ஆமா மாமா, அதுக்கு சொந்தமா பிளேன் வாங்கிட்டீங்களா? தக்காளி, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சோறு திங்க பிளேட்டே வாங்க முடியல, இதுல எங்க பிளேன் வாங்குறதுக்கு? அதுல அமேசான்ல அம்சமா ஒரு ஆஃபர் போட்டிருக்காம்ல, அமெரிக்காவுக்கு ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ ஆம்ல. அதுக்கு ஏம்பல வீரான ஏரியா திறந்த மாதிரி பாய் இப்படி பொழக்குற? உங்களை சொல்லி தப்பு இல்ல, ஃப்ரீன்னு மக்களை கெடுத்து வச்சிருக்காங்களே. சரி சரி, நான் அந்த பிளான்ல டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நாம அமெரிக்கா போறோம். ஐ ஜாலி. எனக்கு மாமா ஃப்ளைட்ல போறதுக்கு என்ன ரெடி பண்ணி வைக்கலாம்? தக்காளி, தூங்குறதுக்கு பாய், தலகாணி, பார்வை. அதெல்லாம் சரி மாமா, சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? தக்காளி ஒரு குண்டா பழைய சோறு, புளியோதரை ஒரு தூக்கு, நேத்து வச்ச மீன் குழம்பு, தக்காளி தொட்டுக்க தயிர் வடை, குட்டிக்கு ஒரு குடம் தண்ணி. மச்சான், ஒரு முக்கியமான மறந்துட்டீங்களே. என்ன புள்ள, தக்காளியா? இல்ல மச்சான், பாத்ரூம் போக சொம்பு. தக்காளி, இதுக்கு தான் புள்ள பஞ்சாலி வேணும்ங்கிறது. எப்படி கரெக்டா ஞாபகப்படுத்துறா பாத்தீங்களா? தக்காளி என்ற பஞ்சாலி தான். மச்சான், நம்ம முதல்ல ஃப்ளைட்டுக்கு போறோம். போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போலாம்ல? தக்காளி, நம்ம நாட்டுல தான் இல்ல, அமெரிக்கா போனோம்னால ஆடு வெட்டி சாமி கும்பிடுறது. வாப்புல போவோம். வலது கால் எடுத்து வச்சாங்கம்மா. தக்காளி, நானே மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன், வலது கால் எடுத்து வைக்க சொல்றேன். தக்காளி போடு. ஓ, என்ன மாமா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிளேனையும் காணோம்? தக்காளி, இதுக்கு தான் புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிறது. இது பஸ் ஸ்டாண்ட் இல்ல, பிளான் ஸ்டாண்டு. ஓசம், பாத்தீங்களா என் மச்சாவோட திறமைய? என் கண்ணே பற்று போல. ஆமா மச்சான், ஒரு பிளேனையும் காணோம். தக்காளி, டயருக்கு பஞ்சர் காத்து அடிக்க போயிருப்பாங்க, வந்துருவாங்க, வெயிட் பண்ணு. அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கா, போனா வராது அமெரிக்கா அமெரிக்கா. தக்காளி, நான் தான் சொன்னேன்ல, நம்மள கும்பிட்டு ஆத்தா நம்மள கைவிடல, அந்த அமெரிக்காக்கார பிளைட்டும் நம்மள கைவிடல. ஆமா மச்சான். வெல்கம் சார். என்ன மச்சான், இந்த ஆள் வந்தோடனே விளக்கமா கேக்குறான். பிளைன் ஒரே குப்பையா இருக்கா? தக்காளி, விடுவுல கூட்டிக்குவோம். ஏன் சார் இது எண்ணூறு பிளானு? அமெரிக்கா. ஏப்புல அவரே ஏற சொல்லிட்டாரு, ஏறு. Hey man, get out man, get out, get out. பாத்தியாப்புல மாமன் பவர, எனக்கு கட் அவுட் எல்லாம் வைக்கிறேன்னு சொல்றேன். தக்காளி, கட் அவுட் எல்லாம் வேணாம்டா. யோ, கீழேங்க. முதல்ல நீ எந்த ஊருக்கு போறன்னு அத சொல். அமெரிக்கா போறோங்க. அப்ப ஏறுங்க. நீங்க வண்டியை ஓட்டுங்க. தக்காளி, எங்கடா டிரைவரை காணோம்? இந்த ஃளைட்டுக்கு டிரைவர் இல்ல, பைலட் மட்டும்தான். மாமா, அவன் பையில லட்டு வச்சிருக்கானா? தக்காளி, என்கிட்ட பழைய சோறும் மீன் குழம்பும் இருக்கு, எனக்கு லட்டு தெரியாது. யோ, அது இல்லையா, இதுக்கு நான் தான் பைலட். இந்த ஃளைட்டை ஓட்டுறேன். தக்காளி, இந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ஸ்டெட்டே ஊஞ்சா ஓட்டம், வெப்சைட் ஓட்டோனா. தக்காளி, யாருக்கிட்ட கதை விடுற? எங்கடா காக்கி சட்டை? என்னது காக்கி சட்டியா? யோ, உட்டா கண்ட்ராக்ட்ல கேப் போல. தக்காளி, அதையும் பேசாத, இல்லைன்னா உன் எலும்பு எடுத்து சூப்பு போட்டு குடிச்சிருவேன். ஒழுங்கா வண்டியை ஓட்டுறா. ஐயோ, சாமி கும்பிட மறந்துட்டமே. என்றாச்சே, ஃளைட் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. தக்காளி, டீசல் போட்டியா இல்ல டிக்கெட் காசு வாங்கி ஊரா மாதிரியா? என்னது டீசலா? அதெல்லாம் போட்டுங்க, ஆனா ஃளைட் தான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. தக்காளி, நகர்டா, நான் ஸ்டார்ட் பண்றேன். என்னது நீ ஓட்டுறியா? உனக்கு ஃளைட் ஓட்ட தெரியுமா? தக்காளி, எங்க ஊர்ல நான் எத்தனை மாட்டு வண்டி ஓட்டி இருக்கேன், இத ஓட்ட மாட்டேனா? நகருடா. டேய் கலா, என்னடா ஆட்டுக்குள்ள மாவற மாதிரி ஏட்ற? உள்ள நானே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். தக்காளி, நானே அந்த வண்டியை பாத்துருவோம்டா. நீ மல் போடா 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 போடா. பின்னால தள்ளுறாரு. சூப்பர் மச்சான், சூப்பர் மச்சான். பாத்தியா அம்மாவோட திறமைய?
தக்காளி இது வந்து நல்லா சாப்பிட்டு ஓட்டம்டா. நாங்களாம் மலையவா தள்ளி வைப்போம், இந்த பிளைட்டை தள்ள மாட்டோமா? கண்ட்ரோல் ரூம். என்ன இங்க ஒரே எலி செத்த வாசம் அடிக்குது. என் சூளை ஏதாவது சொல்றேன். யோ என்னையா பண்ற? பார்த்தா எப்படி தெரியுது? மாடு கழுனி தண்ணி குடிக்கிற மாதிரி. யோ இதெல்லாம் ஃப்ளைட்டா இல்ல உம்பியா? இப்படி நார் அடிக்கிறீங்க. உன் மூக்குல கொளி வைக்க. ஏண்டா இது இவ்வளவு மனமா இருக்கு, இது உனக்கு நாத்தமா? ஃப்ளைட்லயே எல்லாம் கொடுப்பாங்க, சாப்பாட்டுல இருந்து சப்ளை வரைக்கும் இங்க எல்லாம் இருக்கு. தக்காளி குத்தாட்டம் போற பொண்ணு இருக்கா? அதான் பொண்டாடி இருக்கே. ஐயோ கேக்கட்டு சூடா இருக்கு. என்னடா நக்கலா? உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. நிறுத்துங்க. வேண்டாம் 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 நிறுத்துங்க. ஏங்க நிறுத்துங்க. டேய் என்றா வாட்டர் ஃப்ளைட்ல ஏறிய பைத்தியக்காரா. டேய் நல்லா ஓடுற ராக்கெட்லேயே ஏறுவேன், ஃப்ளைட்லேயே ஏற மாட்டோமா? தக்காளி வாட்டர் ஃப்ளைட்ல ஏறிய உங்க ஆத்தா பண்ணுங்க யாரா பதில் சொல்றது? தக்காளி இன்னொரு வாட்டி இப்படி ஏறுனா உடனே சூப்பு போட்டு குடிச்சுங்க. நீ எல்லாம் எம்மளோது இருக்க வேண்டியவன்டா. நிறுத்துறா வண்டிய. ஏண்டா இதென்ன ஆட்டோடா? அங்க இழுத்த ஃப்ளைட்டடா ஃப்ளைட். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீ வண்டியை நிறுத்தல ஷூட் பண்ணிடுவேன். தக்காளி தீபாவளிக்கு இன்னும் 4 மாசம் இருக்குடா. இப்போ போய் துப்பாக்கி வச்சு விளையாண்டுக்கிட்டு போடா அப்படி. ஏய் ஏன் கண்ண காக்கா வலிப்பு வந்த மாதிரி ஆடுது? ஃப்ளைட் கண்ட்ரோல் இல்லாம போனா அப்படி ஆடுவாங்க தெரியாதா? ஏய் நான் ஃப்ளைட்டை ஹை ஜாக்கெட் பண்ணி வச்சிருக்கேன்டா. எருமை அது ஹை ஜாக்கெட்டா, ஹை ஜாக்கெட்டா. ஏதோ ஒன்று உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லணும். தக்காளி எனக்கு மட்டும் 2 சொல்றா, ரொம்ப பசிச்சு தொலைது. டேய் நான் என்ன தோசையாடா சொல்கிறேன், உனக்கு மட்டும் 2 சொல்ல. அமைதியாக வந்து உட்காரியா. யாராவது சத்தம் போட்டீங்க உயிரோட போக முடியாது. உடேடா உனக்கு என்ன வேணும்? எதுக்குடா எங்களை இப்படி கடத்தி வச்சிருக்க? அதை உன்கிட்ட சொல்ல முடியாது. தக்காளி அப்ப என்கிட்ட சொல்றா, உனக்கு என்ன வேணும்? ராஜ்கிரண் வாய்ஸ் ஒழுங்கா வரணும். முடியுமா? முடியுமா? அப்ப மூடிட்டு உட்கார்றா. பைலட் நான் உங்க ஆபீசர் கிட்ட பேசணும்டா. லைன் போட்டு கொடு. தக்காளி இருடா. தக்காளி இந்த லைன் போமா? ஏன்டா நான் போன்ல லைன் போட்டு தாடான்னு சொன்னா சாக் பீஸ் வச்சு லைன் போடுறியா? டே பைலட் மரியாதையா உங்க ஆபீசருக்கு லைன் போட்டு கொடு, இல்ல இந்த பொண்ணை ஷூட் பண்ணிடுவேன். தக்காளி அவளை கொன்னுடாத. பெத்த ஆத்தால எங்க அட்டல பஞ்சவே மதிக்கிறேன்டா ஆமால. அதுக்கு ஏன்டா நான் ஓ பொண்டாட்டியை மதிக்கணும்? தக்காளி அதுக்கு முன்னாடி நீ பசியில இருப்ப, இந்த அத சாப்பிடு. தக்காளி தும்முனானா இல்ல செத்தானா? சூப்பர் சார், சூப்பர் சார். இதா இவனை கொன்னிட்டீங்க. சூப்பர் சார். தக்காளி என்ற பஞ்சாலி வச்ச மீன் குழம்புக்கு அப்படி ஒரு பவர்டா. கேக்கேக்கா தக்காளி உங்களுக்கு வேணுமா? வேணாம்ப்பா சாமி. டேய் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேளுடா. தக்காளி இருமுனானா இல்ல சத்தானா? அச்சா இப்பவே ஃளைட் ஓடுறது. தக்காளி மாமா ஃளைட் ஓட்டி பார்த்தது இல்லல. தக்காளி இப்படி ஒரு ஃப்ளைட்டையும் பைலட்டையும் நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லடா. ரோஜா மேம் சொல்லுங்க எப்படி இருந்தது? அஜய் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. உண்மையில் எனக்கு ராஜ்கிரண் சார் ஒரு வாட்டி மெமரி வந்துட்டார். என்ன நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ரொம்ப இன்னோசென்ட்டாக அவரோட அந்த ட்ரெஸ்ஸிங் பேசுறது சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எங்கே போனாலும் அந்த மீன் குழம்பு சாப்பாடு எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக சந்தோஷ் தான் அட்ராக்ட் பண்ணுறாரு. எங்கே இருந்தாலும் நம்ம தொண்டு இருக்கீங்க. அட்ராக்ட் பண்ணிட்டியா? எங்கே பார்க்கலான்னா அவன் தான் அப்படி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். சந்தோஷ் தான் சூப்பராக பண்ணீங்க பைலட் கேரக்டர். அண்ட் மீனா ரோல் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் டைம் அழ வச்சுட்டாங்க நம்மளை. ஆமாம், லாஸ்ட் டைம் ஃபுல்லாக அழ வச்சுட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அழ வச்சுட்டீங்க. இந்த வாட்டி மட்டும் ஜாலியாக ரொம்ப அழகாக ஒரு ஹீரோயின் மாதிரி க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் கார்முகில் கெஸ்ட் ரோல் தான், அதை நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஓவரால் சூப்பர். எஸ் அர்ச்சுமா. அம்மா நமக்கு வந்து கதை வேணும், கதைக்கு கருத்து வேணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் காமெடி பண்ணுவோம், நீங்கள் சிரிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அதில் வந்து அஜய் த லீடர் ஆஃப் த கேங் அப்படின்னு சொல்லுவேன். அஜய் என்ன கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ யூஆர் ட்ரூலி த சார்ம் ஆஃப் திஸ் என்டையர் ஷோ. ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2ல் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு இடம் கண்டிப்பாக உண்டு. டெஃபினெட்லி அஜய், யூஆர் ஃபேன்டாஸ்டிக். ரித்தன்யா, ஓவர் த வீக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாரம் வந்து ஒரு சின்ன பயம் இருந்தது இல்லையா? உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் இல்லை அப்படின்ற ஒரு குறை அப்படின்றது தெரிஞ்சது. பட் யூ ஆர் வெரி குட். அண்ட் சந்தோஷ், எப்படிங்க இப்படி பண்ணுறீங்க? வெரி நைஸ் யா, நைஸ், வெரி நைஸ். லாட் ஆஃப் ஃபன், அவ்வளோதான். இல்லை கருது கதை அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, ஜஸ்ட் லாட் ஆஃப் ஃபன். நைஸ். அப்பா நீங்க சொல்லுங்க. அவர் ராஜ்கிரண் ரோல் கம்பு கிம்பு சுற்றுறது பர்ஃபெக்டாக பண்ணார் எடுத்தோடனே. அதில் வேறு நடுவில் ஒரு பிட்டு, இது எவ்வளோ கஷ்டம் நான் ராஜ்கிரண் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு, யாரா அதை க்ரியேட் பண்ணது அப்படின்னு. நான் அந்த பொண்ணு அபிநயம் ரொம்ப நல்லா பிடிச்சது. சாங்கில் பூரா அந்த லவ் சீன்லாம் வந்து ரித்தன்யா ரொம்ப அழகாக அந்த கை வைக்கிறது, அந்த இது பண்ணுறது, அதெல்லாமே நல்லா கொஞ்சலோடு பண்ண டைலாக் பேசுகிறது பிடிக்கிறதெல்லாம். அப்புறம் அவர் வரும்போதே நம்ம சந்தோஷ் வரும்போதே கிளாப்ஸ் வாங்கிட்டார். கார்முகில் ஏதோ ஒரு டெரரிஸ்டாக வந்து 1-2 தான் பேச முடிஞ்சது. ஆனால் அவனுடைய உருவத்துக்கு தகுந்த மாதிரி கார்முகிலுக்கு அப்படி கொடுத்துட்டாங்க கெஸ்ட் அப்பீரியன்ஸாக. பட் நல்லா பண்ணேன். ஆல்ரைட், தேங்க் யூ ஜட்ஜஸ், தேங்க் யூ. தக்காளி இந்த ஊர்ல இருடா, நீ வந்து இது மாதிரி கெட்டப் போட வரும்போதே நினைச்ச நீ ஏதோ ஒரு மேட்டர் வச்சு தான் வருவேன்னு. அவங்கள அனுப்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம டீல் பண்ணிக்கலாம். நீங்க போய் உட்காருங்கம்மா. என்ன சொல்ல வரீங்க தக்காளி? தக்காளி, இந்த ஊர்ல யாராச்சும் என்ன மாதிரி நல்ல எலும்பு கிடைக்க முடியுமா? ஆம்பளைங்க இல்லைன்னா பரவாயில்ல, பொம்பளைங்க தைரியமா வரலாம். உங்களை தான் சொல்றான். சத்து சொன்னா பரவாயில்ல. அப்படி சொல்றியா? கேர்ள்ஸ் வாங்க சொன்னதா வருவாங்களா? ஆமா, கேர்ள்ஸ் வாங்க. தக்காளி வா, கூப்பிடுடா ஒழுங்கா. தக்காளி கேர்ள்ஸ் வாங்க. என்ன ராஜ்கிரண் சார் ரெடியா? ரெடி. சோ நல்ல எலும்பு எப்படி சாப்பிடணும்னு இப்ப சொல்லி தர போறீங்க. தக்காளி ரெடியா? அப்பா சொல்லிடுங்க போறவட்டி. தக்காளி ரெடி. தக்காளி எலும்பு எடுத்து ஊத கூடாது, உரியணும். மூஞ்சில பட்டுடுங்க. அந்த பக்கம் தக்காளி என்ன டொமேட்டோ பியூரி ஆயிடுச்சா? என்னாச்சு? ஸ்டார்டிங் ட்ரபிள் அவனுக்கு. தக்காளி இங்க பாரு தக்காளி. அருமை, இந்த மாதிரி சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்ல. பாரு நீங்க ஊரிங்க பாங்க ரோஜா மேம். எலும்பு எடுத்து தக்காளி கட்டிக்க கூடாது. மூடி தின்னு. எலும்புடா இருக்கு. கண்ணாமல்ல வச்சு கடிக்கணுமா? ஐயோ நீங்க இல்லனா வந்து சேர்த்து முழுங்கிடுவாங்க. போதா தக்காளி கட்டிக்கிறேன்னு 2 கடாப்பல்ல காணாம போச்சுல. நீ வந்து சொல்லி தர அவங்க சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. நம்ம ராஜ்கிரணரையே மிஞ்சிட்டாங்க நம்ம ஜட்ஜஸ். நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, ஒரு பிரேக் எடுத்துட்டு வரலாம். ஓகே தக்காளி? தக்காளி இனிமே நெஞ்சுக்கு வேஷ்டி கட்டினேன்னு வைய கைட்டு கையில கொடுத்துருவா புரியுதா? ஓ
Superstar Season 2. Nippon Paint Asia's real #1 paint powered by Colgate Dental Cream. Amakli Nambike Denticals Variguripadu. Special partner Britannia Tiger Creams and co-presented by GD Perngaya. அடுத்த ஆக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா ஹிஸ்டரியில எக்கச்சக்கமான சில்வர் ஜூப்ளி மூவிஸ் ஹிட்ஸ் கொடுத்த ஒரு ஹிட் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா மோகன் சார். ஸோ அவருடைய படத்தை தான் இங்கே ஸ்பூஃப் பண்ணுறதுக்காக வராங்க. என்ன படம்னு பார்த்தீங்கன்னா மெல்ல திறந்தது கதவு. இந்த படத்தை தான் ஸ்பூஃப் பண்ணுறதுக்காக வராங்க சாய் ஹரிஷ், மனிஷா, நஃபீல் and ஆதித்யா. நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? இன்னைக்கு மாமா ஊர்லேருந்து வர போறாரு. சரி சரி, நான் வண்டி விஷயத்தையும் வந்துட்டேன். எங்கே என் மாமாவை காணோம்? அச்சுமா சாரி. என் மாமா எப்படி இருப்பாருன்னு தெரியுமா? எப்படி இருப்பாரு? துளசி ஸ்டைல்ல ரஜினி, திறமையில கமல், அழகுல அஜித், டான்ஸ்ல விஜய், மொத்தத்துல தமிழ் சினிமாவே அவர்தான். துளசி அடிங்க ஒரு பொம்பளை பீஸ்துக்கு முடி அமல் கோய் வச்சா வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க, வருமா வராதா? மாமா ஏன்னா இங்க இருக்கேன், நீ எழுந்துக்கோங்க. என்னாச்சு மாமா? உங்களுக்காக தான் மாமா நான் இவ்வளோ நேரம் காத்துருந்தேன். எதுக்கு இப்படி கீழே தள்ளி விட்டு மண்டை உடைக்கவா? என்ன மாமா தொட்டாலே கீழே விழுறீங்க? ரொம்ப வீக் பாடியோ? மாமா என்ன விஷயமா ஊருக்கு வந்தீங்க மாமா? நம்ம ஊர்ல ஃபோக் சாங் கலெக்ட் பண்ண வந்திருக்கேன். நான் நம்மளோட கிராமிய பாடல்கள்லாம் கேட்டுட்டு தான் பரிசு எழுதணும். குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு குக்கு. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குரலோடு மச்சா உங்க குழலோச போட்டி போடுதா? என்ன மாமா தேடிட்டே வர? அது ஒண்ணும் இல்ல, நான் வாதிக்கும் போது யாரோ பாடினாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் மாமா பரிசு கொடுக்கவா? இல்ல பலான்னு ஒண்ணு கொடுக்க. ஏய் பாட்டத்துல பக்கத்து ஊர் பாட்டி செத்து போயிருச்சு. ஆமா மட்டும் கையில தொலைச்சா. சரி சரி விடு மாமா, போய் சாப்பிடலாம். துளசி நான் பாட்டு சேகரிச்சுட்டு வந்துடுறேன், நீ வீட்டுக்கு போ. தூங்காம என்ன மாமா பண்ணிட்டு இருக்க? கழுதைக்கு மியூசிக் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கழுதை இன்னொரு கழுதைக்கு மியூசிக் சொல்லி கொடுக்கிறதே. அடடா ஆச்சரிய குடி. என்னடி குசும்பா பார்த்தா தெரியல, புல்லாங்குழ தொடச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா என்கிட்ட ஒரே ஒரு தடவை கூட, நானும் ஊதி பார்க்குறேன். ஐ சாரி. டேய் இதெல்லாம் தொடக்காததா, ஆசிட் ஊடி கழுவுதா. எத்தனை வருஷமா பல்லு வளர்க்காம ஊதினியோ தெரியல. இப்படி நாருப்பா குடுறாதா. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊதம் காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதோடு ஏனோ புரியலையே. கொழுப்பே பகல்ல தின்னுட்டு தூங்கினா
தோற்றுச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே அதே வாய்ஸ் இன்னொரு டெட் பாடியை நான் விடவே மாட்டேன். இருடி வரேன். மாமா அடி பாவி நீயா இன்னொரு தடவை பாட்டு பாட வாய் இருக்காது கிழிச்சிடுவேன். மாமா என்னை கட்டையால் அடிக்காம எப்போ மாமா கட்டிக்க போற? தூசி நீ எப்போ பொண்ணா மாற போற? அப்பதான் உனக்கு கல்யாணம் நடக்கும். ஹலோ ஹாய். அடிங்க அர்த்தாவது ராயா, யாரை பார்த்து அசிங்கமா பேசுற? யார்தா நீ? துளசி, அவர்தான் என் அப்பா. உனக்கு அப்பானா எனக்கு மாமா தானே மாமா? இவதான் என் வீட்டு மருமக. மாமா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இவதான் என் வீட்டு மருமக. மாமா என்னை மறுபடியும் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அட எந்திரிக்குமா, அடிக்கடி காலை வந்து பேண்ட் அவுத்துடாத. இன்னைக்குன்னு பார்த்து அண்ட்ராய்டு கூட போடல. அப்பா நீ என்னைக்கு தாப்பா போட்டிருக்க? அப்பா நீ நினைக்கிற மாதிரி துளசி என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. ஏன்டா என் மருமகளுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? முதல்ல பொண்ணே இல்லப்பா. வாய்ப்பை கேட்கணுமே தம்பி மாதிரி இருக்கும்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அவ்வளவுதான் கட்டிக்கிற, இல்லைன்னா உங்க அப்பா என்ன உயிரோட பார்க்க முடியாது. ஏன்னா அவளை கட்டிக்கிட்டா என்ன உயிரோட பார்க்க முடியாதுடா. விட்டுற போங்க. மாமா மாமா எனக்காக உங்களுக்குள்ள சண்டை வேணாம், நானே போறேன். நில், அவன் இப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வா சொல்கிறேன். மாமா இந்த பக்கம் மாமா. சாரி. Excuse me. What's your name? நூர்ஜான். Sweet name. ஆமா எதுக்கு இப்படி மூஞ்சிய மறைச்சு வச்சிருக்கீங்க? உன்ன மாதிரி அண்டங்காக்கா கொத்திட்டு போயிடக்கூடாதுன்னு தான். நம்ம கிளாஸ் ஒரு புது பொண்ணோட பாட போகுது. நோட் பாட ரெடியா? ரெடியா இன்னும் வரல. வந்ததும் பாட கட்டிடுவாங்க மாஸ்டர். ஏய் லூசு, அவ அத சொல்லல, உன பாட ரெடியான்னு கேட்டா. ஆஹா என்ன வாய்ஸ்! இந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரங்களை நான் பார்த்தே ஆகணும். நூர் உன் மூஞ்ச கொஞ்சம் காட்டு. நூர் பையன் ஆசைப்படுகிறான், உன் மூஞ்ச கொஞ்சம் காட்டுமா. போடா முண்டம் அறிவிட்ட லூசு. ஏய் என்னடா பாக்குற? வாய் கிழிச்சிடுவேன். ஏய் இப்படி திட்டுற? நீ தானே மூஞ்சியை காட்ட சொன்ன, அதான் காட்டினேன். இது மீன் குழம்பா இல்லை சிக்கன் குழம்பா? எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். மட்டும் பார்த்து கொஞ்சம் சொல்லு.
பேசாதீங்க. அப்பா ஒரு லூசு. சரி வாங்க கிளாஸ்க்கு போலாம். இல்ல இனிமே நான் கிளாஸ்க்கு வர மாட்டேன். வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதேன் வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா. நூர்ஜகான், நான் பாடின பாட்டுக்கு நீங்க ஆடும்போதே நான் நினைச்சிட்டேன் உங்க மரத்துல நான் இருக்கேன்னு. சரி உங்க முகத்தை எப்போ காட்டுவீங்க? நாளைக்கு காலையில போட்டோஸ் கிட்ட வா. இத்தனை நாள் பார்க்காத நீங்க என் மூஞ்ச நாளைக்கு பார்க்கலாம். நூர்ஜகான், நாளைக்கு என்னை பார்க்க வரும்போது நான் வாங்கிட்டு வந்த புடவை கட்டிட்டு வந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். முதல்ல நீ நாளைக்கு என்னை பார்த்தப்போ உயிரோட இருக்கியான்னு பாடுறா. தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க கண் பார்வை தவிக்க துடிக்க. ஐயோ கொலைகேஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே மூதேவி வருதே. எப்படி ஓட்டுற? எடுவட்ட போய் சைக்கிள் ஓட்டுறான் பாரு. பொம்பளை ரோட்ல போனா போதும் கொண்டாந்து நேரம் வருவாங்க பொறிக்கு பசங்க பாக்குறேன். மாமா இதான் நடந்துச்சா? ஆமா மாமா. மாமா நீ எந்த இடத்துல அவளை பார்த்து மயங்கி வேண்டியோ அதே இடத்துல போய் நான் சாவ போறேன். என்னை விட்டு போகாத. மூஞ்சிய காட்டி கொல்ற அவளுக்கு பாட்டு பாடி கொல்ற நீ எவ்வளோ மேல். அதாவது எவ்வளவோ ஸ்பூஃப் பார்த்துருக்கோம். இந்த ஸ்பூஃப் வந்து பயங்கர ஹில்லாரிஸாக இருந்தது. சான்ஸில் 4 பேருமே. ரோஜா மேம் சொல்லுங்க. நார்மலாக இந்த கெஸ்ட் ரோல் வந்து அவளை நிற்காது மனசில். ஆனால் மொத்த ஸ்கிட்டை சாப்பிட்டுட்டான் ஆதித்யா டூ குட். எனக்கு அந்த கட்டப்பா கேரக்டருக்கு அப்புறம் இந்த கேரக்டர் தான் மனசில் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நஃபீன் அச்சோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஜூஸ் கொடுங்க அவனுக்கு. நல்லா டான்ஸ் பண்ணிட்டா, சூப்பராக டைலாக் சொல்லிட்ட. நஃபீன் லவ் யூடா, சூப்பராக பண்ண. அண்ட் மை ஃபேவரட் சாய் ஹரிஷ், உனக்கு எப்படி தான் டைலாக் வந்துட்டே இருக்கும் இல்லை மறக்காம நல்லா பண்ண. மனிஷா அழகாக ஒரு ஹீரோயின் மாதிரி நல்லா டான்ஸ், நல்லா எக்ஸ்பிரஷன்ஸ், க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க. ஓவராலாக சூப்பர். அப்பா கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக வெயிட்டிங்ல நீங்க. எனக்கு இங்கே பார்க்குறதா அங்கே பார்க்குறதா இவரை பார்க்குறதா அவரை பார்க்குறதா ஒன்றும் புரியல. அந்த பொண்ணு டான்ஸ் அவ்வளோ பிரமாதமாக ஆடுது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேருந்து அவர் வந்து
மியூசிக் ஏதோ இது கலெக்ஷனுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அவன் சகட்டு மேனிக்கு வாருன்னு வாரிட்டு இருக்கான். அப்புறம் இவர் அப்பா கேரக்டர் அடாடாடா அவர் பாவம் கஷ்டப்பட்டு நடந்து வந்து அவர் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு, ஆம்பளைன்னு சொல்லி விழுந்து பாய் எங்கே இருக்குன்னு தேடி போய் கரெக்டாக விழுகுறான், அங்கேயே விழுகாம. ஆதித்யா அற்புதமாக பண்ண நீ. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் பிரமாதமாக பண்ணா. இது இவ்வளவு இந்த ஸ்வூப் பண்ணுறது இருக்க இந்த டீமு இவங்களை ட்ரெயின் பண்ணவங்க இருக்காங்களே, ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு தான். அர்ச்சனா நீங்க சொல்லுங்க. டோட்டலி லவ்ட் இட். அண்ட் ஆதித்யா அப்படியே 100 அப்படின்ற கேரக்டர் மூலமாக 100க்கு 100 வாங்கிட்டீங்க. ரியலி அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுது. எல்லாருமே சூப்பர் டூப்பர். உங்களுடைய ரியாக்ஷன்ஸை பார்க்கறத விட உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சித்தார்த் அண்ட் அறிவு வந்து உழுது சிரிச்சாங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி தட் யூ கைஸ் மேட் இட். இவ்வளோ ஸ்பெஷலான ஒரு ஸ்பூஃப் நீங்கள் பார்த்தீங்க, ரசிச்சிங்க அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ் டுடே. அண்ட் யூ கைஸ் போங்கடா 100க்கு 100 போங்க. சூப்பர். ஆல்ரைட், இந்த வாரத்தோட எல்லா ஸ்கிட்டும் முடிஞ்சது. நேத்திக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் சேர்ந்து தான் யார் பெஸ்ட் வாங்க போறாங்க அப்படின்னு தெரிய போகுது. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. Can I have the judges on stage? ஆல்ரைட், இப்போ வந்து பிரிட்டானியா குட் டே பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் இந்த வாரம் யாருக்கு போகுது? 2 பேர், வருண் அண்ட் புவனிகா. திரும்ப சொல்லுவேன், சம்மர் டைகர் பெர்ஃபார்மர் யாரு வந்து அதிகமா வாங்குறாங்களோ அவங்களுக்கு பிரிட்டானியா அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. அண்ட் கிராண்ட் ஃபினாலேல ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் குட்டீஸ். இப்போ கேட் ஸ்கூல் தி கேட் கேம்ப் CAE ட்ரைனிங் சென்டர் வழங்கும் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் யாருக்கு? அமேசிங் பெர்ஃபார்மர் யாருக்கு போகுது? இதுவும் 2 பேருக்கு. ஓகே, ரோஷன் அண்ட் ஹர்ஷினி. ஓகே ஜட்ஜஸ், சந்தோஷமான விஷயங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ எலிமினேஷன் இருக்கா இல்லையா டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஷோ பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது கடைசியில் சொல்கிறோம் எலிமினேஷனுங்கிறது. அதுக்கு முன்னால் முதல்ல பெஸ்ட்டு நல்லா பண்ணவங்க இது வரைக்கும் யார் யாருன்னு சொல்லி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் பேர்த்து கூப்பிட போகிறோம். அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் டிசைட் பண்ணலான் இருக்கோம். கரெக்டா? ஸோ இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக அப்படி நான் கூப்பிடும்போது ஸ்டேஜுக்கு வாங்க. நிகாரிகா வாங்க, அஜய், வருண், ஆண்ட்ரியா, பவாஸ், ரித்தன்யா, விஸ்வா. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து இப்போ டாப் 7ல இருக்காங்க. அப்சல்யூட்லி. த கீப் இட் அப் அவார்ட்ஸ் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. லாஸ்ட் 6 வாரங்களாக மிக சிறந்த பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்து ரொம்ப கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நல்ல ரிஹர்சல் பண்ணி நல்ல டெலிவரி பண்ணுற குழந்தைங்க. ஸோ நீங்கள் வந்து 100% சேஃப் ஜோனில் இருக்கிற குழந்தைகள். இவங்களுக்கு நல்ல ஒரு தடவை கை தட்டணும். அண்ட் மக்கள் உங்களுடைய சப்போர்ட்டுக்காக பர்டிகுலர்லி இந்த 6 குழந்தைங்களை ரெக்கக்னைஸ் பண்ணதுக்காக எங்கள் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. அடுத்து இப்போ 4 பேர் கூப்பிடுறோம். ஆஸ்மி, லிங்கேஷ், மனிஷா, நஃபீல். நீங்களும் மனிஷா நல்லா நடிச்சிருக்கீங்க. ஆச்சா, யாரையும் குறை சொல்ல, நீங்களும் நல்லா நடிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் நடித்ததில் என்னென்னா ஒரு சில இடங்களில் ஒரு சில பேர் பர்ஃபார்மன்ஸு மிஸ் பண்ணிக்கிறீங்க, ஒரு சில பேர் வந்து டைலாக்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகேயா? அதனால் இந்த தடவை வந்து அதை வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு
இனி ஒரு வாய்ப்பு, ஏன்னா நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறனால ஒரு தடவை டைலாக் மிஸ் ஆனது, ஒரு தடவை பர்ஃபார்மன்ஸ் மிஸ் ஆனதுனால அந்த எலிமினேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்துலேருந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் நடிக்கணும். ஓகேயா? ஓகே ஓகே. இப்போ சந்தோஷமாயிட்டா பாரு. இது அதுக்குள்ளே அழுக ஆரம்பிச்சிருச்சு. இவனும் தான். ஆமாம், இதுவே சூப்பர் என்கரேஜிங்காக இருக்குது இந்த குட்டீஸ்க்கு. நல்லா நடிச்சிருக்கீங்க, ஆனால் சின்ன சின்ன மிஸ்டேக். அதாவது சார் இத்தனை வாரங்கள் அவன் நடிச்சது தெரியல, இப்ப பண்றா பாத்தீங்களா உலக நடிப்புடா சாமி. ஆஸ் யூஷுவல் இன்னைக்கும் நம்ம குழந்தைங்கலாம் அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணனால எலிமினேஷன் இந்த வாரம் கிடையாது. பட் அடுத்த வாரம் என்ன வேணாலும் நடக்கலாம். பட் அடுத்த வாரமும் பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட்ஸோட இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸஸோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until then, this is bye from Kiki. இது நிப்பான் பெயிண்ட் வழங்கும் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 நிப்பான் பெயிண்ட் ஏஷியாஸ் your number 1 paint powered by Colgate Dental Cream. அம்மாக்களின் நம்பிக்கை டென்டிஸ்ட்கள் பரிந்துரைப்பது ஸ்பெஷல் பார்ட்னர் பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸ் and co-presented by GD பெருங்காயம். See you, bye bye, good night.